இந்த 2015ஆம் ஆண்டு கோலிவுட்டில் வெளியான படங்களில் சுமார் 10% மட்டுமே வெற்றி படங்களாக மாறியுள்ளன. இதில் வெற்றிகளை சுவைத்து கோலிவுட்டின் ஜெயமான நாயகனாக மாறியுள்ளார் ஜெயம் ரவி. இந்த 2015 முடிய இன்னும் சரியாக 11 நாட்களே உள்ளன. இதில் கடந்த வாரம் தங்கமகன் திரைப்படம் மட்டுமே வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான 24ஆம் தேதி பூலோகம், பசங்க 2 மற்றும் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் ஆகிய படங்கள் வெளியாக உள்ளன. விமலின் அஞ்சல மற்றும் ரமேஷ் அரவிந்தின் வில்லம்பு ஆகிய திரைப்படங்கள் எதிர்பாராத விதமாக தள்ளி போகியுள்ளது. கடைசி நேரத்தில் இந்த படங்களில் ஒரு சில மாறுதல்கள் ஏற்படலாம். எனினும் தற்போதைக்கு மேலே கூறிய 3 படங்கள் மட்டுமே வெளியீட்டுக்கு தயாராக உள்ளன. ஜெயம் ரவிக்கு ஏற்கனவே 2 படங்களின் மூலம் ஜெயம் கிடைத்துவிட்ட நிலையில் சூர்யாவிற்கும் அது கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.